பல ஏக்கர் நிலங்களுக்கும் பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கும் சொந்தக்காரர் ஐயா கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்கள். ஈரோட்டில் யாரிடம் கேட்டாலும் தெரியும் பழைய கோட்டை ஜமீனை பற்றி. காங்கேயம் காளைகளை அழிவிலிருந்து மீட்பதற்காக 10 ஆண்டுகளுக்கும் மேலான நீண்ட நெடிய போராட்டத்திற்கு சொந்தக்காரர் இவர். ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று மட்டுமே இந்த போராட்டத்தை நாம் ஆரம்பித்தோம். ஆனால் காங்கேயம் காளை இனம் அழிந்துவிடக் கூடாது என்பதே இவரது போராட்டம். சுமார் 6 கோடி செலவு செய்து காங்கேயம் காளைகளின் விந்தணுக்களை சேமித்து வைத்திருக்கிறார். இந்த நொடியில் அனைத்து காங்கேயம் காளைகளை கொன்றாலும் கூட மீண்டும் காளை இனத்தை உயிர்ப்பிக்கச் செய்யும் வல்லமை கொண்டவர் இவர். நம் மாநிலங்களில் மட்டுமல்லாமல் பல வெளிநாடுகளுக்கும் சென்று அந்த நாட்டு பாரம்பரிய கால்நடைகளை பாதுகாப்பது தொடர்பான போராட்டங்கள் மற்றும் பல கருத்தரங்குகளில் பங்கெடுத்தவர். நாம் இன்று ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடவில்லை என்றாலும் இவர் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருந்திருப்பார். நொய்யல் நதி புனரமைப்பு பணி, அவிநாசி அத்திக்கடவு திட்டம், வேதி உரங்கள் இல்லா இயற்கை விவசாயம், பாரம்பரிய கால்நடை ஆராய்ச்சி என எதிர்கால சந்ததிகளுக்கான போராளி இவர். இவரது தாத்தா, அப்பா, சித்தப்பா என பலரும் பலமுறை பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள். இவரை காசு வாங்கினார் என்பது நம்மையும் நம் போராட்டத்தையும் நாமே கொச்சைப்படுத்துவது போல ஆகும். 10 வருடத்திற்கு மேலாக அனைத்து கூட்டங்களிலும் அவர் கூறுவது ஒன்று: சாணம் மற்றும் இயற்கை உரம் போட்ட விவசாயம் செய்ய வேண்டும். செயற்கை உரம் போட்டு நம் மண்ணை மலடாக்க கூடாது. புறநானூறு காலத்திற்கு பின் முதல் முறையாக கடந்த வாரம் திருப்பூர் மாவட்டம் அழகுமலையில் பொங்கல் விழா மற்றும் ஜல்லிக்கட்டு நடத்த தன் சொந்த நிலத்தை சீரமைத்துக் கொடுத்தவர். இவருக்கு பயாஸ்கோப் சார்பாக பல நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.